என் அன்பு பக்தர்களே, என் கருணைக்குரிய மக்களே, உங்கள் அன்னை உமையவள் இங்கே உங்கள் முன் நிற்கிறேன். என் மனம் நிறைந்த பாசத்தோடு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அன்னையின் அருளுக்கு உறுதுணையாக இந்த செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் என்னை வணங்குவதால் உங்களுக்கு இருக்கும் அனைத்து கடன் சுமைகளும் படிப்படியாக விலகி பொருளாதார நிலை உயரும். என் வேலை சக்தி உங்கள் சுமையை வெற்றி எறியும். நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியை தொடங்கினாலும் அதில் வெற்றி காணும் தைரியத்தையும் மன உறுதியையும் நான் அருளுகிறேன். உங்கள் தன்னம்பிக்கை உயரும். குழந்தை செல்வத்துக்காக எங்குபவர்கள் என்னை மனமொழிய வேண்டனா மிக வேண்டனா அவர்களுக்கு ஞானமும் ஆரோக்கியமும் மிக்க செல்வத்தை நான் நிச்சயம் அருள்வேன். எங்கள் ஆசீர்வாதத்தின் மாபெரும் சக்தி. நீங்கள் அனைவரும் செவ்வாய்க்கிழமையை மங்களவாரம் என்று என் கொண்டாடுகிறீர்கள் தெரியுமா? செவ்வாய் என்பது பராசக்தியாகிய என் அம்சத்தின் ஒரு பகுதியைக் குறிக்கும் சக்தி மிகுந்த கோள். அது இரத்தத்தின் அதிபதி, வீரத்தின் அடையாளம். இந்த கிழமை எங்களை வணங்கும்போது உங்கள் வாழ்வில் ஒரு புதிய வீரியமும் வெற்றியின் துடிப்பும் உண்டாகும். இரத்த சம்பந்தப்பட்ட பிணிகளும் நீங்கி ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை நான் தருகிறேன். செவ்வாய்க்கிழமையில் எங்கள் இருவரையும் வணங்கும் ஒரு பக்தனே, எந்த தீய சக்தியும் நெருங்க முடியாத அவன் எந்த திசை நோக்கி சென்றாலும் என் வேல் அவனுக்கு முன் காவல் நிற்கும். அன்னை உமையவளின் அருட்பார்வை அவனை சுற்றி ஒரு கவசமாக இருக்கும். என் குழந்தைகளே, நீங்கள் என்னை வணங்குவது வெறும் சடங்காக இருக்கக்கூடாது. உங்கள் உள்ளத்தில் அன்பு, தர்மம் மற்றும் தூய்மை இருக்க வேண்டும். அந்த புனிதமான மனதோடு நீங்கள் செவ்வாய்க்கிழமை என் சன்னதிக்கு வரும்போது நான் என் பரிவார தேவதைகளுடன் உங்களை காக்க வந்து நிற்கிறேன். செவ்வாய்க்கிழமை எங்களுக்காக ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்கள். எங்கள் நாமங்களை உச்சரித்து உங்கள் வேண்டுதல்களை சொல்லுங்கள். என் வேலின் துணையால் உங்கள் தடைகள் உடையும். வெற்றிவேன், வீரவேன். என் அருளால் உங்கள் வாழ்க்கை செழிக்கும். நீங்கள் அனைவரும் நீடூழி வாழ்க்க, அருள் பெருகி வாழ்க்க. ஓம் சக்தி, சக்தி ஓம்.